இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டோட மீடியா கண்ட்ரோலே அவங்ககிட்ட தான் இருக்குது. கம்பல்சரி வந்து தேட்டரில் வந்து தேட்டர் கம்மியாக கொடுக்கறது, ஷோஸு கம்மியாக கொடுக்கறது பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ தான் கம்மி பண்ணி என்ன தான் பண்ணாலும் நாங்கள் படத்தை வந்து கம்பல்சரியாக ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக மாற்றி கொடுப்போம். நாங்கள் தளபதி ரசிகர் ரிப்பீட்டடாக நாங்கள் போவோம். தேட்டர் ஓனர்ஸே வந்து அவங்கள மீறி அதிக ஷோ போடுற மாதிரி நாங்கள் பண்ணுவோம். இது எந்த விதத்துலையும் எங்களை வந்து அழிக்க முடியாது. தளபதி படம் எத்தனை தியேட்டரை குறைச்சாலும் சரிங்க, அது வந்து ஹிட் ஆகிறது தான். வசூலை வாரிக்கு வைக்கும். கண்டிப்பாக 1000 கோடி அடிக்கும் சார். தளபதியோட படம் டிவியில் சண்டை போடுறதே இல்லை சார். இதுவும் ஆளுங்கட்சியோட ஒரு வேலை தான். ஒரு பாட்டு சீன் கூட வர்றதில்ல. அப்போ தளபதி மார்க்கெட்டை குறைச்சா அரசியலில் மார்க்கெட் குறைஞ்சிரும்னு நினைக்கிறாங்க. ரெண்டுத்துலேயுமே மார்க்கெட் குறையாது. தளபதி படம் ஜனநாயகம் ஹிட் ஆகும். 2026 சிஎம் ஆகிறார். விஷயத்தில் வந்து சிவகார்த்திகேயன் மேலே வந்து நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் வந்து இப்போ ஒரு கூண்டில் அடைச்ச பூனை மாதிரி டிஎம்கே கிட்ட. ஸோ அவர் படம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி மட்டும்தான் இப்போ டிஎம்கே கூட வந்து இருந்துகிட்ருக்காரு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் மேலே இருக்க ஒரே ஒரு கோவங்கிறத காட்டிலும் வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தளபதிக்கு மேலே வச்சுருக்க விசுவாசத்தை வந்து அவர் சரியாக வந்து காட்டலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா துப்பாக்கி கொடுத்த ஒருத்தவருக்கே வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு கெடுதல் பண்ணுற மாதிரி வந்து படத்தை வந்து இந்த டயத்துக்கு வந்து இது பண்ணுறதுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு தான் இருக்கார். அதே நேரம் இது முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 15ஆம் தேதி வர வேண்டிய படத்தை வந்து 10ஆம் தேதிக்கு மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. ஏற்கனவே தெரியும், சன் பிக்சர்ஸு அப்புறம் ரெட் ஜெயின்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதி படத்தையும் சரி தளபதி பாட்டு எல்லாத்தையுமே வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து இதிலே வந்து நமக்கு நல்லாவே தெரியுது இதில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கிறப்ப ஜனநாயகனோட அந்த ஃபஸ்ட்டு டே பிரேக் ஈவனை வந்து குறைக்கணும். நம்ம தளபதி அந்த ஃபேர்வெல் கடைசி படம் அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பத்தை உடச்சி ஒரு சாதாரண ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரணும். அப்படிங்கிறதுக்காக முழுக்க இது வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸால் நடக்கிற விஷயந்தான். இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. எஸ்கேவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம தளபதி துப்பாக்கி கொடுக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் என்னோடய கருத்து நான் சொல்லுவேன். சரி, துப்பாக்கி கொடுத்து வரும் தலைமுறையை வந்து வளர்த்து விடுறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு மரியாதையை வந்து கொடுத்துருக்கலாம். ஜனநாயகத்துக்கும் பணநாயகத்துக்கும் போட்டி, இது யார் வெற்றி பெறுவாங்கன்றது பொறுத்திருந்து பாருங்கள். கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். தளபதி இதுக்கு முன்னாடி எத்தனையோ படம் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் வந்திருக்கு. எந்தெந்த படத்துக்கு பிரச்சனை பண்ணினாங்களோ அத்தனை படமும் வெற்றி தான் அடைஞ்சிருக்கோம். அதனால் இது எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இதை கண்டிப்பாக முறியடிப்போம். தளபதியோட படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். திமுக ஒரு தீய சக்திங்கிறது அடுத்து 9ஆம் தேதி நிரூபிப்போம். எங்களுடைய படம் நல்ல கதை களத்தோடு எங்கள் தளபதி நடிச்சிருப்பார். கண்டிப்பாக ஜனநாயகன் படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். விஜயவோ நாங்கள் வந்து யாருமே விட்டு கொடுக்கல. ஏன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார், ஆனால் சிவகார்த்தியும் திமுக போயிட்டார். ஏன்னா இதே உண்மை. திமுக படங்கிறது நம்மளுக்கு பிரச்சனையும் இல்லை. அவர் வந்து ஒரு நடிப்பில் நடிச்சிருக்காரு. ஏன்னா அதெல்லாம் வந்து நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அவர் சிவகார்த்தியும் ஒரு பையன்தான், எங்களுக்கு தம்பி மாதிரி. அவரை விட்டு கொடுக்க மாட்டோம். சரி, வந்து இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே ஆரோக்கியமான போட்டியாக இருக்கும். தளபதி தலை இல்லை தளபதி சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி இருக்கும். அப்போவே நாங்கள் வந்து விட்டு கொடுத்ததில்லை எந்த இதுலேயுமே. போட்டி அதாவது விஜய் அஜித்துங்கிறது வந்து போட்டி ஏற்றுக்கலாம் சார். இது வந்து சிவகார்த்திகேயன் போட்டியே கிடையாது. சரிங்களா? நாங்கள் ஒரு காலமும் இதை அனுமதிக்கவே முடியாது, ஏற்றுக்கவே முடியாது. வந்தாலும் பராசக்தி வந்து ஃப்ளாப் ஆகும். படத்தில் துப்பாக்கி கொடுத்து தான் சிவகார்த்திகேயன் மார்க்கெட்டே ஏற்றி விட்டார் தளபதி. இப்போ தளபதிக்கே துப்பாக்கி திருப்பி காட்டுறாரா? இது ஒரு போட்டியாக நீங்கள் கொண்டு போகும்போது எப்படி சார் விட்டுருவோமா? அதோட தளபதியோட கடைசி படம் வேறு. அதோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அது ஒரு தடவை இல்லை சார், பல தடவை பார்ப்போம், திரும்ப பார்ப்போம். எத்தனை தடவை பார்க்க முடியுமோ பார்ப்போம். நாங்கள் கொடுத்த டம்மி துப்பாக்கின்னு அவருக்கு தெரில. அவளை தளபதிக்கு போட்டி யாருமே இல்லை ப்ரோ, அவ்வளோதான். அவருக்கு போட்டி அவர் தான். ரெக்கார்ட் பிரேக்கர் நாங்கள் தான், ரெக்கார்டு மேக்கர் நாங்கள் தான். கண்டிப்பாக வந்து விஜய் படம் தான் ஜெயிக்கும். ஏன்னா வந்து யாருமே வந்து காசு கொடுத்து வந்து எந்த கூட்டத்தையும் தேட்டருக்கு கூட்ட வர மாட்டாங்க. விஜய் அப்படிங்கிற ஒரு பேருக்காகவே வந்து கண்டிப்பாக எல்லாருமே படம் பார்க்க வருவாங்க. உங்களுக்கே தெரியும், கில்லி படம் வந்து 2004 வந்த படம். அந்த படமே வந்து கிட்டத்தட்ட 50 கோடி பக்கம் ரீரிலீஸில் வந்து வசூல் அடிச்சிருக்கு.
அப்படிங்கிறப்ப இது வந்து தளபதியோட கடைசி படம் அப்படிங்கிறப்ப எல்லாருமே குடும்பமாக ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து ஒவ்வொரு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விஜய் படமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வருவாங்க. தளபதி படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வேணால் பராசக்திக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பராசக்திக்கு போக மாட்டாங்கன்னு இல்லை, போவாங்க. பட் ஆனால் எல்லாருமே முன்னுரிமை கொடுக்கறது வந்து கண்டிப்பாக ஜனநாயகன் படத்துக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஜனநாயகன் படம் தான் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும். பராசக்திக்கும் என்னோட வாழ்த்துக்கள். போட்டி இருக்குது, ஆடியோ லான்ச்னாலும் சரி, மூவி ரிலீஸ்னாலும் சரி, எல்லாத்துலேயுமே காம்படிஷன் வச்சுட்ருக்காங்க. இப்போ மக்கள்லாம் போய் விரும்பி போய் பார்க்கணுங்கிறதுக்காண்டி தான், அதுவும் தளபதியோட படம் லாஸ்ட்டு படங்கிறனால எல்லோரும் கட்டாயம் போய் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வப்படுவாங்க. இந்த நேரத்தில் இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு காம்படிஷன் வச்சாலும் மூவி ரிலீஸ் பண்ணுறதுலையும் சரி, அந்த டேட்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே காம்படிஷன்லேயே வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நாங்கள் போய் பார்க்குறது கொஞ்சம் சிரமம் ஏற்படுற மாதிரி இருக்குது. இப்போ மூவி ரிலீஸ் ஆனாலும் இப்போ நாங்கள் நேரில் போய் பார்க்குறப்போ பசங்கள்ட்ட போய் ஜாலியாக லாஸ்ட்டாக போய் பார்க்க போகிறோம், அது கொஞ்சம் சந்தோஷமாக பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு டிக்கெட் கிடைக்கணும், அந்தளவுக்கு தேட்டர் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் போய் பார்க்க முடியும். இதுலேயும் கொஞ்சம் 60% கிட்ட என்னமோ கம்மியாகிடுச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க. 1100 தேட்டர்லேருந்து கொஞ்சம் கம்மியாகிருச்சு. அப்படிங்கிறப்ப இத்தனை பேர் நாங்கள் போய் ஒன்றா போய் பார்க்க முடியுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு இது. வரைக்கும் விஜய்க்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டியான வைக்கிறோம். ஏன்னா சிவகார்த்திகேயன் டூலாக பயன்படுத்தி டிஎம்கே பின்னாடி வேலை பார்க்குறாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக அதை அடித்து ஜெயிப்பாங்க. இல்லை கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன் வந்து பராசக்தி குறைஞ்சி, ஆனால் எனக்கு வந்து அதிகமான ஸ்க்ரீன் வந்து கிடைக்கும். நீங்கள் ஒரு 3 டேஸில் ரிவ்யூ பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள்.